السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وسلم على محمد وبارك على محمد كما صليت وسلمت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لتتبعن سنن من قبلكم شبرا بشبر وذراعا بذراع حتى لو سلكوا جحر ضب لسلكتموه. قلنا يا رسول الله اليهود والنصارى؟ قال النبي صلى الله عليه وسلم: فمن؟ رواه الشيخان البخاري ومسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم. சங்கைக்குரிய உலமா பெருமக்கள், இங்கே கூடியிருக்கக்கூடிய மதரசா மாணவர்கள், சங்கையான நிர்வாகிகள், வாலிபர்கள், ஊர் ஜமாத்தினர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹுடைய பேரருள் என்றென்றும் உருவாகவாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் குத்பாவிலும் பேசியதைப் போல ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக எங்களை இங்கே அனுப்பியிருக்கிறார். அல்லாஹ்வை அடைவதுதான் அடைவுகளில் ஆக பெரிய அடைவு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அடைவு இருக்கிறது. முஸ்லிம்களாகிய நாம் இந்த உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமுதாயமாக அனுப்பப்பட்ட நாம் இந்த உலகத்தில் தீனுல் இஸ்லாத்தை சுமந்திருக்கக்கூடிய நாம், நம்முடைய ஆக பெரிய அடைவுதான், நம்முடைய ஆக பெரிய நோக்கம்தான் அல்லாஹ்வை அடைவது. ஃபமன் வஜதல்லாஹ் ஃபமாதா ஃபகத். யார் அல்லாஹ்வை அடைந்தாரோ அவர் அனைத்தையும் அடைந்தார். வமன் ஃபகதல்லாஹ ஃபமாதா வஜத். யார் அல்லாஹ்வை இழந்தாரோ அவர் அனைத்தையும் இழந்தார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வை நெருங்குவதுதான் நம்முடைய அனைத்து இபாதத்துகளின் நோக்கம். இந்த இஜ்திமாவாக இருக்கலாம், இந்த ஒன்று கூடலாக இருக்கலாம், மாநாடாக இருக்கலாம், குத்பாவாக இருக்கலாம், மிம்பர்களாக இருக்கலாம், பள்ளிவாசல்களாக இருக்கலாம், மஸ்ஜிதுகளாக இருக்கலாம், மதரசாக்களாக இருக்கலாம். அனைத்து சன்மார்க்க ஒன்று கூடல்களுடைய நோக்கமும் அல்லாஹ்வை அடைவது.
அல்லாஹ்வை அடைந்து விட்டால் இந்த உலகத்தில் நமக்கு அனைத்தும் இலேசாகிவிடும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைத்து விட்டால் நம்மை அவன் வாழ வைத்து விடுவார். ராபிஅத்துல் பஸ்ரியா அல் அதவியா இந்த உம்மத்தில் தாபிஈன்களுடைய காலத்தில் 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிக பெரும் அல்லாஹ்வுடைய இறைநேசர் ராபிஅத்துல் அதவியா, அவர் உலகத்தில் அவருக்கு எந்த அந்தஸ்தும் கிடையாது. அவர் ஒரு கருப்பு பெண்மணி, அவர் ஒரு அடிமை பெண், அவர் ஒரு பெரன் மலடி, அவர் ஒரு விடோ, அவர் ஒரு விதவை. ஆனால் அந்த பெண்ணிடம் இருந்த ஆக பெரிய ஆயுதம் என்னவென்றால் அந்த பெண்ணுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள தொடர்பு சீராக இருந்தது. வாயை திறந்தால் அந்த பெண் பேசுவது அல்லாஹ்வை பற்றி. ஃபலைதக, அந்த பெண் எப்பொழுதெல்லாம் வாயை திறக்கிறாளோ, எப்பொழுதெல்லாம் மனிதர்களோடு பேசுகிறாளோ, அப்பொழுதெல்லாம் அவள் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தும் பெண்ணாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். சொல்லுவார், ஃபலைதக தஹ்லு வல் ஹயாத்து மரீரத்துன். யா அல்லாஹ், வாழ்ந்து வாழ்ந்து வாழ்க்கை கசப்பாகி விட்டது, ஆனால் அல்லாஹ் என்றால் எனக்கு இனிப்பாக இருக்கிறது. இன்னைக்கு ஒரு சிலரை சொன்னாலே இனிக்கும், ஒரு சிலரை நினைத்தாலே இனிக்கும். சில நேரம் அவருக்கும் மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது, அவருக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. ஆனால் ராபியா சொல்கிறார், அல்லாஹ்வை புகழ்கிறார். ஃபலைதக தஹ்லு வல் ஹயாத்து மரீரத்துன் வலைதக தர்தா வன்னாசு கிதாபு. இந்த முழு உலக மக்களும் என்னோடு கோவித்தாலும் பரவாயில்லை, எனக்கு உன்னுடைய பொருத்தம் வேண்டும். வலைத்தல்லதி பைனி வபைனக ஆமிரூன். யா அல்லாஹ், உனக்கும் எனக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு சீராக வேண்டும். வபைனி வபைனல் ஆலமீன ஹராபூன். இந்த உலக மக்களுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு கெட்டு போனாலும் பரவாயில்லை. இதா ஸஹ மின்கல் வுத்து ஃபல்குல்லு ஹைனுன். உன்னுடைய அன்பு எனக்கு கிடைத்து விட்டால் இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. வகுல்லுல்லதி ஃபௌக துராபி துராபு. இந்த உலகமும் மண்தான், இந்த உலகத்துக்கு மேலுள்ள எல்லாம் ஒரு நாள் மண்ணோடு மண்ணாக போகிறது. ஆகையால் ரப்பே, உன்னுடைய பொருத்தம், உன்னுடைய அன்பு, உன்னுடைய மஹப்பத், உன்னுடைய நெருக்கம், இது மாத்திரம்தான் எனக்கு தேவை. சகோதரர்களே, அந்த பெண் மரணித்து கிட்டத்தட்ட 1200 ஆண்டுகள், இன்று இந்த புல்மூட்டையில் 1200 ஆண்டுகள் தாண்டி ஒரு பெண்ணுடைய வரலாறு பேசப்படுகிறது என்றால் அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்த வசதி வாய்ப்புகளையோ பட்டத்தையோ பதவிகளையோ வைத்தல்ல, அவளுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள தொடர்பை வைத்து மாத்திரம்தான். நீங்க சிந்திங்க, எனக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள தொடர்பு என்ன? இந்த காலம் ஒரு பயங்கரமான காலம், ஈமானுக்கு பாதுகாப்பில்லாத காலம், மார்க்கத்தை பாதுகாக்க முடியாத ஒரு காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்ததை போல் திருமிதியில் வருகிறது, அல் காபிது அலா தீனிஹி கல் காபிது அலல் ஜமர். ஒரு மனிதன் தன்னுடைய ஈமானை, இஸ்லாத்தை பாதுகாப்பது உள்ளங்கையில் நெருப்பு தணலை வைத்திருப்பதை விட பயங்கரமான ஒரு காலம். சொன்னார்கள், யூஷிக்குல் உமமு அன் ததாஅ அலைக்கும் கமா ததாஅ அல் அகலத்து இலா கஸ்அதிஹா. திருமிதியில் வருகிறது, இஸ்லாத்தின் எதிரிகள் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அழிப்பதற்காக, இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அழிப்பதற்காக சாப்பாட்டு ராமர்கள்,
சாப்பாட்டு தட்டின் பக்கம் எப்படி ஒருவரை ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு அழைப்பு விடுப்பார்களோ அதே போல அழைப்பு விடுப்பார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், வமின் கில்லத்தின் நஹ்னு யௌமஇதின் யா ரசூலல்லாஹ், அந்த நேரத்திலே நாம் எண்ணிக்கையில் குறைந்தவர்களாக இருப்போமா நாயகமே? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பல் இல்லை, அன்தும் கதீர், நீங்கள் தான் பெரும்பான்மை சமூகம். நீங்க தான் அந்த நேரத்தில் முஸ்லிம்களை அழிக்கிறதுக்கு எதிரிகள் எல்லாம் ரெடி ஆகிற நேரத்தில் நீங்க மைனாரிட்டி அல்ல, நீங்க தான் மெஜாரிட்டி, நீங்க தான் பெரும்பான்மை. ஆனால் வலாகின்னக்கும் குஸாஉன் ககுஸாஇ ஸைல், வெள்ளத்தில் அடிபட்டு வரும் குப்பைகளைப் போல நீங்கள் எல்லாம் பலமில்லாமல் இந்த உலகத்தில் இருப்பீர்கள். கேட்டார்கள் சஹாபாக்கள், ஏன் அந்த நிலை? ஏன் தெரியுமா? உங்களோட உள்ளத்தில் 2 வகையான நோய் ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் அந்த நோயை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. முதலாவது ஹுப்பு துன்யா, துனியாவுடைய மோகம். 2வது கராஹியத்துல் மவுத், மவுத்துடைய வெறுப்பு. இந்த 2 நோயும் எதுவரைக்கும் முஸ்லிம்களுடைய கல்புகள் இருக்குமோ அதுவரைக்கும் இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் அடிக்கப்படும் சமூகமாகத்தான் இருப்பார்கள். சகோதரர்களே, அவ்வளோ பயங்கரமான காலம். வாலிபர்களே, நமக்கு எச்சரித்தார்கள். புகாரியில் வருகிறது, முஸ்லிமில் வருகிறது, லதத்தபிஉன்ன சுனன மன் கப்லக்கும் ஷிப்ரன் பிஷிப்ரின் வதிராஅன் பிதிராயின். யகூதிகளை நசாராக்களை அணு அணுவாக, அடி அடியாக, முலம் முலமாக நீங்கள் பின்பற்ற ஆரம்பிப்பீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹத்தா, எதுவரைக்கும் என்றால், லவ் சலகு ஜுஹ்ர தப்பின் லஸலக்துமு, யகூதிகளும் நசாராக்களும் உடும்பு புத்துக்குள்ளே போய் புகுந்தால் நீங்களும் அதுக்குள்ள போய் பூர பாப்பீங்கடா. நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒவ்வொரு உதாரணத்துக்கு பின்னாலும் பல தாற்பரியங்கள், பல விளக்கங்கள் இருக்கிறது. ஏன் உடும்பு புத்த சொன்னாங்க தெரியுமா? உடும்பு புத்துக்குள்ள ஒரு வழிதான் இருக்கும், வெளியில வாரத்துக்கு இன்னொரு வழி இல்லை. போய் மாட்டினா மாட்டினதுதான். இன்னொன்று, பொந்துகளிலே புத்துக்களிலே ஆக நாத்தமான, ஆக கெட்ட வாசம் அடிக்கக்கூடிய புத்து உடும்பு புத்து. ஏன் தெரியுமா? உடும்பு 40 நாட்களுக்கு ஒரு முறைதான் சிறுநீர் கழிக்குமா. 40 நாளைக்கு ஒருக்கா, ஒவ்வொரு நாளும் போயே இந்த நாத்தம். 40 நாளைக்கு ஒருக்கா சிறுநீர் கழித்தால் எப்படி இருக்கும் நாத்தம்? அவ்வளோ நாத்தமான, அவ்வளோ கேவலமான இழிவான வேலைகளை யூதர்களும் நசாராக்களும் செய்தாலும் அதையும் முஸ்லிம்களாகிய நீங்கள் செய்ய பார்ப்பீர்கள். இந்த காலம் வராமல் கியாமத்து வராது. இன்னைக்கு முழுக்க முழுக்க யார பின்பற்றுற? நீங்க சிந்திங்களே. அல்லாஹ்வுடைய நேசம் வேண்டும், எல்லாருக்கும் ஆசை. சொர்க்கம் போகணும், எல்லாருக்கும் ஆசை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கனவில் காண வேண்டும், எல்லாருக்கும் ஆசை. ஆனால் அவருக்கு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பின்பற்ற அவர் தயாரில்லை. அவர் முழுக்க முழுக்க அவருடைய முடி ஸ்டைல் யூதன் ஸ்டைல், அவருடைய உடுப்பு ஸ்டைல் யூதர்களுடைய ஸ்டைல், அவருடைய நடை, உடை, பாவனை, அவர் பயன்படுத்தும் பொருட்கள். இந்த உலகத்தில் யூதர்கள் அதிகமாக எதை டிஸ்ட்ரிபியூட், எதை விநியோகம் செய்கிறார்களோ அதைத்தான் அவர் பயன்படுத்துகிறார். ஆனால் துவா மட்டும் கேட்டுக்கிறார், நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சொர்க்கத்தில் இருக்கோம். சகோதரர்களே, பின்பற்றுவதற்கு தகுதியான ஒரே மார்க்கம் இந்த இஸ்லாம் மார்க்கம். பின்பற்றப்படுவதற்கு தகுதியான ஒரே தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாலிபர்களே, இந்த ஊருடைய தலையெழுத்தே நீங்கள் தான். ஒவ்வொரு சொற்பொழிவிலும் நாங்கள் உங்களை மென்ஷன் பண்ணுவது, நாங்கள் உங்களை விழித்து பேசுவது,
எங்களுக்கு இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்கு ஒரே ஒரு சாதனம் நீங்கள் தான். நீங்களே வழிதவறி போனா யாரை வச்சு நாங்க மார்க்கத்தை வழி நடத்துறது? நீங்களே தடம் பதித்த வாலிப சமுதாயம் தடம் புரளும் போது யாரை வைத்து இந்த இஸ்லாத்தை இந்த காலத்திலே ஹயாத்தாக்குவது? எந்த ஊருக்கு போனாலும், எந்த ஊருக்கு பயானுக்கு போனாலும் வரக்கூடிய முதலாவது பயானுக்கு எடுத்தவங்க வைக்கக்கூடிய, இங்க அப்படி யாரும் சொல்லல, பொதுவாக எனக்கு வரக்கூடிய முதலாவது தகவல் என்ன தெரியுமா? ஹஸரத் கொஞ்சம் போதை பொருளை பத்தி பேசுங்க. போதை பொருள் யாரு? 75 வயசு உம்மா அப்பா பாவிக்காரல்ல, 17 வயசுல இருந்து ஆரம்பமாகி போகுது. எந்த அளவுக்கு சொன்னா ஸ்கூல்களுக்குள்ளேயும் கொண்டு போறாங்க, அங்கேயும் இங்கேயும் கொண்டு போறாங்க, சிலவங்க கடலுக்கு போறவங்களும் கொண்டு போறாங்க. இப்படி இந்த போதை பரவலாக ஆகி இருக்கிறது. இதை பற்றி கொஞ்சம் எச்சரியுங்கள். நான் கேட்கிறேன் உங்களிடம், இப்போ உள்ள போதை பாவித்தவர்கள் எல்லாம் என்ன போதைக்காரர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே சஹாபாக்கள் சாராயம் ஹராமாக்கப்படுவதற்கு முன்னால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் சாராயத்தில் மூழ்கி எழும்பியவர்கள். புகாரில வருது, குந்து சாக்கியல் கௌமி ஃபீ பைத்தி அபி தல்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பணிவிடை செய்த 10 வருடங்கள் பணிவிடை செய்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், நான் தான் சஹாபாக்களுக்கு சாராயத்தை ஊத்தி கொடுப்பேன் அபூ தல்ஹாவுடைய வீட்டிலே. சாராயம் சப்ளை பண்றதே நாங்க தான். ஒரே ஒரு அறிவித்தல் வந்தது, ஏ சஹாபாக்களே, ஏ முஸ்லிம்களே, அல்லாஹ் மதுவை ஹராமாக்கி விட்டான். நாங்கண்டா சொல்லுவோம், கொஞ்சம் ஒழுங்கா விசாரிச்சுட்டு வாங்க, கையில் இருக்கிறத குடிச்சிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பான். அல்லாஹ் மதுவை ஹராமாக்கி விட்டான். அனஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, அந்த சத்தம் காதில் கேட்டதுதான் தாமதம். கைகளில் ஏந்தப்பட்டு கொண்டிருந்த மது குவளைகள், மது கோப்பைகள் கீழே விழுத்தாட்டப்பட்டு காலில் போட்டு மிதிக்கப்பட்டது. அனஸ் ரலியல்லாஹு சொன்னாங்களா, என்னடா இந்த சாராய கோப்பைக்கு வந்த நிலைமை? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வாயில வைத்துக் கொண்டு முத்தம் கொடுத்து கொண்டிருந்தார்கள், இப்ப காலில் போட்டு மிதிக்கிறாங்க. மதீனாவிலே ஒரு தெருவிலே மது ஆறாக ஓடியது, சாராயம் ஆறாக ஓடியது. நாம் போன நேரம் அந்த இடத்தை மதீனா வாசிகள் கொண்டு போய் நமக்கு காட்டினார்கள். அந்த இடத்தை கூட அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த பகுதியால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் மது ஹராமாக்கப்பட்ட நேரத்தில் ஆறாக ஓடிய இடம் இதுதான். அல்லாஹ் வானான்டானா அதுக்கு பின்னால எங்களால செய்ய இயலாது. ரசூல் வானாம் என்று விட்டார்களா, அதுக்கு பின்னால் எங்களால் செய்ய முடியாது. ஆக பயங்கரமான பாவம் இதெல்லாம். இன்று இந்த காலத்திலே ஏன் முஸ்லிம்களுக்கு இவ்வளவு பிரச்சனை தெரியுமா? அல்லாஹ் வானாம் என்று சொன்னவைகள் அதிகமாக முஸ்லிம்களிடம் சர்வசாதாரணமாக நடக்கிறது. அதுல ஒன்றுதான் இந்த போதை. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நசாயில வார சஹீஹான ஹதீஸ், யார் ஒரு தரம் குடிப்பாரோ, ஒரு தரம், அது ஒரு கிளாஸா இருக்கலாம், அல்லது வேற வேற சாமானா இருக்கலாம், அல்லது ஒரு கரண்டியா இருக்கலாம், அல்லது மருந்து கரண்டிலையா இருக்கலாம், ஒரு தரம் அவர் பாவித்தால் 40 நாட்களுடைய அவருடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு தரம். ஃபைன் தாப தாபல்லாஹு அலைஹி, தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான். வைன் ஆத சானியா, இரண்டாவது தரம் அவர் பாவித்தால் மீண்டும் 40 நாட்களுடைய தொழுகைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான்.
தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான். வஇன் ஆத சாலிசா, மூன்றாவது தரம் பாவித்தால் மீண்டும் 40 நாட்களுடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். மீண்டும் தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஇன் ஆத ராபிஆ, நாலாவது தரம் அவர் பாவித்தால் கான ஹக்கன் அலல்லாஹி ஐயஸ்கியஹு மின் தீனத்தில் ஹபால், அல்லாஹ்வின் மீது கடமையாம் தீனத்துல் ஹபால் என்கிற ஒரு ஜூஸ். நீங்க யோசிப்பீங்க, என்ன புதிய ஒரு ஜூஸா இருக்கு? தீனத்துல் ஹபால் என்று நரகத்திலே ஒரு பானத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த பானத்தை இவருக்கு குடிப்பாட்டுவது அல்லாஹ்வின் மீது கடமை. கேட்டாங்க சஹாபாக்கள், தீனத்துல் ஹபால் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ்? தீனத்துல் ஹபால் என்றால் என்ன? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நரகவாதியுடைய உடம்பிலிருந்து வெளியாகக்கூடிய, புண்களிலிருந்து வெளியாகக்கூடிய சீலும் சலம், இதை குடிப்பாட்டுவது அல்லாஹ்வின் மீது கடமை. குடிக்கேலுமா சகோதரர்களே? குடிக்கேலுமா? சிந்தியுங்கள் வாலிபர்களே. உங்களோடு எத்தனையோ பேர் இருப்பார்கள், எத்தனையோ வாலிபர்கள் இருப்பார்கள். இதெல்லாம் சர்வ சாதாரண பாவமாக இந்த முஸ்லிம் சமுதாயங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. மக்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்குங்கள், அல்லாஹ்வோடு தொடர்பாக்குங்கள், பள்ளியோடு நெருக்கமாக்குங்கள், ஈமான்தாரிகளாக மாற்றுங்கள். அல்லாஹ் எதை வானாம் என்று சொன்னானோ அதை விடுங்கள். உங்கள் ஊர் தலை தூக்குவதற்கு 2 விடயத்தை நீங்கள் கையில் எடுத்தால் போதும். 2 விஷயம், மிச்சம் மலைய பெறட்ட தேவல். ஒன்று, அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக செய்யுங்கள். தொழுக கடமையா, தொழுகையை சரியா செய்யுங்க. இன்றைக்கு அதைத்தான் நான் சொன்னேன். தொழுகட விஷயத்துல விளையாடாதீங்க, தொழுகட விஷயத்துல பொடுபோக்கு செய்யாதீங்க, தொழுகைக்கு மதிப்பு கொடுங்க. அல்லாஹ்வுடைய கடமைகள், ஜகாத் கடமையா ஜகாத்தை கொடுங்க, ஹஜ்ஜி கடமையா ஹஜ்ஜ செய்யுங்க, நோன்பு கடமையா நோன்பு பிடிங்க. அல்லாஹ்வுடைய ஃபர்லுகளை சரியாக செய்யுங்கள். 2வது, அல்லாஹ் எதை வேண்டாம் என்று சொன்னானோ அதை செய்யாதீர்கள். அல்லாஹ் எதை வானான்னு சொன்னானோ அதை செய்யாதீங்க. இந்த 2ஐயும் செஞ்சா போதும், உங்களோட ஊர் தலை தூக்க ஆரம்பிக்கும், உங்களோட ஊர் கொடிகட்டி பறக்க ஆரம்பிக்கும், உங்களோட ஊர் முன்னேற்றம் உள்ள ஊராக மாறும். சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ்வை அடைவதென்றால் லேசாக அடைய முடியாது. முதலாவது அல்லாஹ் வேணாம் என்று சொன்ன காரியங்களை நாம் விட வேண்டும். அல்லாஹ்வுடைய தடைகளை நாங்கள் மீறி நடக்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வந்து சஹாபாக்களுக்கு மத்தியிலே பாடுபட்டு இந்த உம்மத்தை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்குவதற்கு எத்தனையோ தியாகங்கள் செய்து இந்த மதுவை, இந்த பாவங்களை அந்த அரபு நாடுகளில் இருந்து இல்லாமலாக்கி தியாகம் செய்துவிட்டு மௌத்தாகி கபருக்குள் 1400 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்று அவர்கள் எதையெல்லாம் தடை செய்தார்களோ, இன்று அது எங்கே தடை செய்தார்களோ அங்கேயும் சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. சங்கைக்குரியவர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல் நாம் வாழ வந்தவர்கள் அல்ல, ஒரு வாழ்க்கையை தயாரிக்க வந்தவர்கள். நாம் அல்லாஹ்வை அடைய வந்தவர்கள், மறுமைக்கு தயாரிப்பு செய்ய வேண்டியவர்கள். நாம் மறுமைக்குரிய மக்கள், ஆகிரத்துக்குரிய மக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரியில் வருகிறது, புஇஸ்து அன வஸ்ஸாஅத்து கஹாத்தைன், நானும் கியாமத்துடைய நாளும் இவ்வளவு நெருக்கம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நானும் கியாமத்துடைய நாளும் இவ்வளோ நெருக்கம். சொல்லி எவ்வளோ காலம்? 1400 ஆண்டுகள். அப்ப நீங்களும் நானும் எவ்வளோ நெருக்கம்?
நீங்களும் நானும் எவ்வளவு நெருக்கம். அல்லாஹ் எத்தனை இடங்களில் எச்சரிக்கிறான். எதற்காக இந்த ஒன்று கூடல் எல்லாம், எதற்காக முயற்சிகள்? சங்கைக்குரிய செயலாளர் ஹசரத் அவர்கள் சொன்னதை போல மனிதர்களுடைய உள்ளங்களுக்கு தேவையான புடம் போடல்கள் சரியாக கொடுக்கப்பட வேண்டும் என்றார்கள். எதற்காக? இந்த உலகத்துல நிம்மதியா வாழ்ந்துட்டு மௌத்தாகிறதுக்கா? இல்ல சகோதரர்களே, மௌத்துக்கு பின்னால்தான் நீங்க நிரந்தரமாக வாழ போறீங்க. அந்த வாழ்க்கையில நீங்களும் நானும் நிம்மதியாக வாழ்வதற்காக அல்லாஹ் சொல்கிறார், வெகு சீக்கிரத்தில் நடக்க இருக்கும் ஒரு தண்டனையை பற்றி மக்கள் கேட்கிறார்கள். லில் காஃபிரீன லைஸ லஹு தாஃபிய. முழு உலகத்தில் உள்ள எல்லா அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள் சேர்ந்தாலும் அதை தடுக்க முடியாது. மினல்லாஹில் மஆரிஜ். அல்லாஹ்வால் அந்த தண்டனை, அந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தப்படும். தஅருஜுல் மலாயிகத்து வர்ரூஹு இலைஹி ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு 50000 சனா. அல்லாஹ் சொல்கிறான், அந்த தண்டனை வரும் நாள், அந்த கியாமத்துடைய நாள், அது எப்படியான நாள் தெரியுமா? அங்கே ஒரு நாள் இந்த உலகத்திலே 50,000 வருடம். ஒரு நாள் எத்தனையா? 50,000 வருஷம். உலகத்தில இந்த காலத்துல 50 வருஷம் வாழ்றதே ஆச்சரியம். இங்கே 50,000 வருஷம். இது குர்ஆன். குர்ஆன். அந்த 50,000 வருடம் நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்க வேண்டுமா? ஃபஸ்பிர் ஸப்ரன் ஜமீலா. நபியே, ஈமான்தாரிகளே, மார்க்கவாதிகளே, இந்த உலகத்தில் கொஞ்சம் பொறுமையாக வாழுங்கள். இந்த உலகத்துல கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. பாவம் செய்யாம பொறுமையாக இருங்க, அமல்கள்ல பொறுமையாக இருங்க. அந்த நாள் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறது. அந்த நாளுக்காக யார் யார் தயாரிப்பாக இருக்கிறீர்கள்? யார் தயார் சகோதரர்களே? நீங்க யோசிங்க. இன்றைக்கு நான் மௌத்தாகி என்னை கபரு குழிக்குள் வைத்தால் நான் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு தயாரா? நான் அல்லாஹ்வை சந்திக்க தயாரா? என்னை அல்லாஹ் இந்த நிலைமையில் சந்தித்தால் என்னை பொருந்திக் கொள்வானா, என்னை தண்டிப்பானா? வாலிபர்களே, உங்களை நீங்கள் சிந்தியுங்கள். நான் செய்த பாவங்கள், நான் செய்த குற்றங்கள் எவ்வளவு இருக்கிறது? இந்த குற்றங்களோடு அல்லாஹ்வை சந்தித்தால் அல்லாஹ் என்னை மன்னிப்பானா அல்லது நரக நெருப்பில் தூக்கி போடுவானா? பயப்படுங்கள் சகோதரர்களே, அந்த நாளுக்கு தயாராகுங்கள் சகோதரர்களே. அதைத்தான் நபிமார்கள் பயந்தார்கள், சஹாபாக்கள் பயந்தார்கள், வலிமார்கள் பயந்தார்கள். திராரத் இப்னு தம்ரத்தல் கினானி, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய அடிமை சொல்கிறார், என்னுடைய எஜமான் அலியை நான் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் நான் கண்டிருக்கிறேன். தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு நேரத்தோட எழும்பி, சரி தஹஜ்ஜத்தை ஒரு பக்கம் வையுங்க, இன்றைக்கு எங்கட சமூகத்தில் எத்தனையோ பேருக்கு சுபகு தொழுகையில், சுபகு தொழுதுட்டு கொஞ்சம் இந்த ரோடுகளால போய் பாருங்க, மயானம் மாறி இருக்கு. சுபகு தொழுகையில வெளிச்சம் பத்தி வாசல்கள் திறக்கப்பட வேண்டிய வீடுகள் சுபகுடைய நேரத்தில் அடைபட்டு இருட்டு வீடுகளாக வரக்கூடிய இறங்கக்கூடிய அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை வேண்டாம் என்று விட்டு தூங்குகிறார்கள். ஆனால் ஹஜ்ரத் அலி யார்? யார் சகோதரர்களே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தம்பி, பெரிய பாடமகன். இந்த உலகத்தில் ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வந்த 4 பேர், ஆரம்பமாக இஸ்லாத்துக்கு வந்த 4 பேர். ஒரு ஆண் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு பெண்
ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஒரு அடிமை ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன், ஒரு சின்ன புள்ளை அலி ரலியல்லாஹு அன். ஆரம்ப இஸ்லாம். ஒரு சபையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்ரின் ஃபில் ஜன்னah, அபூபக்கர் ரலியல்லாஹு அன் சொர்க்கவாதி, வ உமர் ஃபில் ஜன்னah, உமர் ரலியல்லாஹு அன் சொர்க்கவாதி, வ உஸ்மான் ஃபில் ஜன்னah, உஸ்மான் ரலியல்லாஹு அன் சொர்க்கவாதி, வ அலியுன் ஃபில் ஜன்னah, அலி சொர்க்கவாதி. ஒரு சஃபையில வச்சு 10 சஹாபாக்கள், வ தல்ஹத்து ஃபில் ஜன்னah, வ ஸுபைர் ஃபில் ஜன்னah, வ ஸஅத் ஃபில் ஜன்னah, வ ஸஈத் ஃபில் ஜன்னah, வ அப்துர்ரஹ்மான் ஃபில் ஜன்னah, வ அபூ உபைதா ஃபில் ஜன்னah. நீங்க எல்லாரும் சொர்க்கவாதின்றாங்க. முஸ்னத் அஹ்மத், திர்மிதி, அபூ தாவூத் எல்லாத்துலயும் வருது. அந்த 10 பேர்ல 4வது இடம் அலி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த உலகத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு கிடைச்சத போல மனைவி துனியால யாருக்கும் கிடைக்கல. துனியால யாருக்கும் கிடைக்காது. சொர்க்கத்து பெண்களின் தலைவி அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த உலகத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு பெத்தெடுத்தத போல 2 ஆம்பளை பிள்ளைகள் வேற எந்த தகப்பனாலும் பெத்தெடுக்கல. ஏன்? ஹுமா சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னah, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன் 2 பேரும் சொர்க்கத்து வாலிபர்களின் தலைவர்கள். இந்த உலகத்தில் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு கிடைச்சத போல மாமனார் அபுல் ஆஸ் உஸ்மான் ரலியல்லாஹு அன் இவர்களை தவிர வேற யாருக்கும் கிடைக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மாமனார். நிம்மதியா இருந்திருக்கலாம், சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்டிபிகேட்டை கையில கொடுத்துட்டாங்க, நீங்க சொர்க்கவாதி. ஆனால் திராரத் இப்னு தம்ரா அல் கினானி சொல்கிறார், என்னுடைய எஜமானை நான் தஹஜ்ஜுடைய நேரம் பார்த்திருக்கிறேன். காபிதன் அலா லிஹியதிஹி, தன்னுடைய தாடியை இப்படி பிடித்துக் கொண்டு, யத்தமல்மலு தமல்முல சலீம், விஷம் ஏறியவன், விஷப்பாம்பு கொத்தியவன் எப்படி துடிப்பானோ, எப்படி கத்துவானோ, எப்படி கதர்வானோ அதை போல கத்துவார். ஆஹின் ஆ, கைசேதமே 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 மின் கில்லத்தி ஸாத். இந்த அலியிடம் இருக்கக்கூடிய நல்ல அமல்கள் கொஞ்சமே. அலி ரலியல்லாஹு அன்ஹுவிடம் இருக்கக்கூடிய நல்ல அமல்கள் கொஞ்சமா? அப்ப எனக்கிட்ட என்ன நல்ல அமல் இருக்கு, உங்கள்கிட்ட என்ன நல்ல அமல் இருக்கு? நாங்க என்ன தைரியத்தில் இந்த உலகத்துல சும்மா ராஜா மாதிரி வாழ்றோம்? ஒரு நாளாவது தஹஜ்ஜுடைய நேரம் அல்லது மற்ற நேரங்கள்ல தனிமையில உட்கார்ந்து யாருக்கும் தெரியாமல் பாவங்களை நினைத்து அல்லாஹ்விடம் கத்தி கதறி கெஞ்சி மன்னிப்பு கேட்ட சரித்திரம்? என்னமோ நமக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் மாதிரி உலகத்துல வாழ்றான். இருக்கிறதுல முக்காவாசி பாவங்கள், செய்ததெல்லாம் அல்லாஹ்வுக்கு மாற்றங்கள். மன்னிக்கப்பட்டதா தண்டிக்கப்பட்டதா தெரியாது, ஆனா தைரியசாலியாக வாழ்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய தலைவர், சொர்க்கத்தின் தலைவர், கியாமத் நாளுடைய விஐபி. திருமிதியில வருது, கியாமத்துடைய நாளையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அவர்களை எழுப்பி நிப்பாட்டி வைப்பான் ஒரு இடம். அந்த இடத்தில் அவர்களை தவிர வேற யாருக்கும் நிற்பதற்கு அனுமதி கிடையாது. என்ன இடம்? அரிசிக்கு வலப்பக்கத்திலே, அரிசிக்கு வலப்பக்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த இடத்தில் என்னை தவிர வேற யாரும் நிற்பதற்கு அனுமதி கிடையாது. நசாயில வருது, அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய டர்ன், என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னோடு படுக்கையில் கொஞ்ச நேரம் தூங்கினார்கள். தூங்கிவிட்டு சொன்னார்கள், ஆயிஷா
ஆயிஷாவே தஈனி, என்னை கொஞ்சம் விடுவாயா, அத்தஅப்பத் லி ரப்பி, அல்லாஹ்வுக்கு முன்னால் தக்பீரை கட்டி நான் தொழப்போகிறேன். ஆயிஷா அம்மா சொன்னாங்க, தாராளமாக தொழலாம், தாராளமாக தொழலாம். எழும்பினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வுது செய்தார்கள், வந்து முஸல்லாவில் நின்று தக்பீரை கட்டினார்கள். ஆயிஷா அம்மா படுக்கையில் இருந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் சிந்தியுங்கள், கொஞ்சம் இதை கவனம் எடுத்து கேளுங்கள். சொல்றாங்க, தக்பீரை கட்டிய என்னுடைய கணவருடைய கண்கள் இருந்து கண்ணீர் வடிந்தோட ஆரம்பிக்கிறது. அப்படி அந்த தொழுகையை வைப்போம். கொஞ்சம் எங்கட தொழுகைக்கு வருவோம். எங்கட தொழுகை சுபஹானல்லாஹ், ஒரு ஜாதி வாக்கு எங்கட தொழுகை. தக்பீரை கட்டி ஒரு நாளாவது நாங்க கண்ணீர் வடித்திருப்போம். தொழுகையில் ஓதுற ஓதல்கள் அர்த்தம் விளங்கினால் தானே சகோதரர்களே தொழுகையில் அழுகை வரும். தொழுகையில தக்பீரை கட்டினா பாஸ்போர்ட்டும் இல்ல, வீசாவும் இல்ல, எமிகிரேஷனும் இல்ல, பிளைட்டும் இல்ல, புல்மூட்டையிலிருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் சுத்திட்டு வந்து இமாம் சலாம் கொடுக்கும் போதுதான் சலாம் கொடுக்கிற. எத்தனை ரக்காத் தொழுதுன்னு அவருக்கும் தெரியா, என்ன ஓதினன்னு தெரியா. தொழுகையா இதெல்லாம்? சிந்தியுங்கள். ஏன் நம்முடைய தொழுகைகள் நாம் அல்லாஹ்வை நெருங்குறதுக்கு ஆக பெரிய சாதனம் தொழுகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீரை கட்டி கொண்டு அழுகுறாங்க. சொல்றாங்க, ஆயிஷா அம்மா கண்ணங்கள் நனைந்தது. இன்னும் அழுதார்கள். தாடி நனைந்தது. ஹத்தா துபல்ல லிஹ்யதுஹு, இன்னும் அழுதார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சு நனைந்தது. இன்னும் அழுதார்கள். நிலத்திலே கண்ணீர் துளிகள் விழ ஆரம்பித்தது. 2 ரக்காத் தொழவும் இல்ல, தொழுது முடிக்கவும் இல்ல. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சுபஹுக்கு பாங்கு சொல்ல வந்துட்டார். 2 ரக்காத். எங்கட தொழுகை எங்க? அந்த தொழுகை அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு கட்டளை, யா அய்யுகல் முஸம்மில், ஏ முஸம்மிலே, போத்திக் கொண்டிருப்பவரே, குமில் லைல, இரவிலே எழும்புங்கள், தஹஜ்ஜத் தொழுங்கள். அந்த கட்டளை வந்த நாளிலிருந்து சகோதரர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதார்கள் என்றால், புகாரில வருது, சொல்றாங்க, ஹத்தா தவர்ரமத் கதமாஹு, நின்று தஹஜ்ஜத் தொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கால் பாதங்கள் அப்படியே வீங்க ஆரம்பிக்கும். புகாரியுடைய இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஹத்தா தத்தஃபத்தர கதமாஹு, கால் வெடிக்க ஆரம்பிக்கும். இது தஹஜ்ஜத். நம்முடைய ஃபர்துகள் என்ன நிலைப்பாடு? சிந்தியுங்கள். வெறுமனே பயானை கேட்டுவிட்டு போவதல்ல. சிந்தியுங்கள் வாலிபர்களே, சிந்தியுங்கள் புத்திஜீவிகளே, சிந்தியுங்கள் நல்லவர்களே. நம்முடைய வாழ்க்கையை இன்றைய நாளிலிருந்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக தான் நான் வாழ்வேன் முடிவெடுங்கள். வாழ்க்கையை மாற்றுங்கள். மௌத்து எப்ப வரும் என்று தெரியாது. ரெடியா இருங்க. சொர்க்கத்துடைய தலைவர் தன்னுடைய தொழுகையில் தக்பீர் கட்டி கொண்டு அழுகிறார் என்றால் நானும் நீங்களும் எவ்வளவு அழணும் சகோதரர்கள். அழுகே வருவதில்லை. சக்கராத்துடைய நேரம் புகாரில வருது. சக்கராத்துடைய நேரம் துடிக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா அம்மாவுடைய நெஞ்சிலே மஅல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபிய்யீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், யா அல்லாஹ், நல்லவர்களோடு, சித்தீகீன்களோடு, நபிமார்களோடு, சாலிஹீன்களோடு என்னை சேர்த்து வைப்பாயாக. அல்லாஹும்ம ஃபில்லி வர்ஹம்னி, யா அல்லாஹ், என்னை மன்னிப்பாயா, எனக்கு இரக்கம் காட்டுவாயா. அல்லாஹும்ம ஃபில்லி வர்ஹம்னி, என்னை மன்னிப்பாயா, எனக்கு இரக்கம் காட்டுவாயா. இப்படி கேட்டே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகினார்கள். எங்கட சக்கராத்திலே என்ன வார்த்தை வரும்? இந்த உலகத்தில் நாங்க என்னத்தை அதிகமாக பேசுறோமோ
எங்கட கல்புல என்ன முஹப்பத் இருக்குதோ அதுதான் சக்கராத்துல வரும். நாங்க தயாரா? மௌத்துக்கு நாங்க தயாரா? கபருக்கு நாங்க தயாரா? அல்லாவை சந்திக்க நாம் தயாரா? முன்கர் நக்கீரை சந்திக்க நாம் தயாரா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய சஹாபி என்றால், ஜாமிஉல் குர்ஆன், காமிலுல் ஹயாஇ வல் ஈமான், ஈமான்லையும் வெக்கத்திலையும் பூர்த்தியானவர், குர்ஆனை ஒன்று சேர்த்து இந்த உம்மத்துக்கு அளித்தவர். எவ்வளவு பெரிய தக்குவாதாரி. ஹயாத்து சஹாபால வருது, பிரட்டி பாருங்க. இஷாவுக்கு பின்னால மகாம் இப்ராஹிம்ல ஹரம் ஷரீஃப்ல வந்து தக்பீர கட்டினா ஒரு ரகாத்துல ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பார். ஒரு ரகாத்துல ஒரு குர்ஆன். கொஞ்சம் இமாம் நீட்டி ஓதினாலே வேற பள்ளி தேடி போவான். இவருக்கு பின்னால தொலையலா, ஆள் சரியான நீட்டம் தொழுக. ஒரு ரகாத்தில் ஒரு குர்ஆன். இன்றைக்கு தன்னுடைய வலது கரத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வலது கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த நாளிலிருந்து அந்த வலது கையால மர்மஸ்தானத்தை தொட்டது கிடையாது. ஜாஹிலியா காலத்தில் கூட சாராயம் குடித்தது கிடையாது. ஜாஹிலியா காலத்தில் கூட விபச்சாரம் செய்தது கிடையாது. அவ்வளவு பரிசுத்தமானவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மலக்குமாரே உஸ்மானை பார்த்து வெட்கப்படுகிறார்கள். கபரை கடந்து போகும் பொழுது திருமிதியில வருது, அவர்களுடைய அடர்த்தியான தாடி நலைந்து தொப்பாகும் அளவுக்கு அழுவார். சொர்க்கவாதி, மூன்றாவது அந்தஸ்தில் உள்ளவர். கேட்டாங்க சஹாபாக்கள், சொர்க்கம் நரகத்தை நினைத்து கூட நீங்கள் இப்படி அழமாட்டீர்களே, ஏன் இவ்வளவு பயம்? கபரை கண்டால், கபரை பற்றி சொல்லப்பட்டாலே இவ்வளவு பயம். சகோதரர்களே, சொன்னார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, மா ரஅய்து மந்தரன் கத்து இல்லா வல் கப்ரு அஃதஉ மின்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், கபரை விட எந்த பயங்கரமான காட்சியையும் நான் கண்டது கிடையாது. யார் கபரில் தப்பி விடுவாரோ அவர் எல்லாத்திலும் தப்பி விடுவார். யார் கபரில் மாட்டிக்கொள்வாரோ அவர் எல்லாத்திலையும் மாட்டிக்கொள்வார். எங்களோட அடுத்த ஸ்டெப் கபர். நாங்க மௌத்தா போனதோட எங்களை கொண்டு போய் அடக்கிடுவாங்க. ஒரு 20 நாள், ஒரு 30 நாள், 20 வருஷம் 30 வருஷம் கஷ்டப்பட்டு வெளிநாட்டுல வேர்வை சிந்தி கட்டிய ஊடு. மனைவி சொல்லுவாவா, 20 வருஷமா கஷ்டப்பட்டு கட்டினார் என்ற கணவன் ஜனாசாவை ஒரு 20 நாளைக்கு இங்க வைக்க மாட்டீங்களா? 20 மணித்தியாலங்கள் கூட வைக்க மாட்டார்கள். எவ்வளோ அவசரமா எங்களை பார்சல் பண்ணலுமோ அவ்வளோ அவசரமா பார்சல் பண்ணிடுவான். தபரானில வருது, புகாரில வருது, மலக்குமார்கள் வருவார்கள். நீங்க அடக்கிட்டு அந்த கபிரிஸ்தானிலிருந்து வெளியே செல்வதற்கு முன்னாலேயே மலக்குமார்கள் வந்து விடுவார்கள். தபரானில வருது, இப்னு மந்தா பதிவு செய்திருக்கிறார். எவ்வளவு பயங்கரமான மலக்கென்றால் ஹாயிலான், ஹாயிலான் ரொம்ப பயங்கரமானவர்கள். 2 பேரும் கருப்பாக இருப்பார்கள். 2 பேருடைய கண்களும் அஸ்ரகானி அயுனுகுமா, நீல நிறத்தில் நெருப்பு பற்றி கொண்டிருக்கும். நீல நிறத்தில் அவர்களுடைய ஜடை முடிகள் பாதம் வரை வளர்ந்திருக்கும். அவர்களுக்கு மாட்டுடைய கொம்பை போல 2 பல்லு முளைத்திருக்கும். அந்த பல்லு நிலத்தை அரைத்து கொண்டு வரும். அவர்களுடைய கையில் ஆயுதம் ஏந்தி இருப்பார்கள். அந்த ஆயுதத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் உலகத்தில் கடைசியாக வரும் மனிதன் வரை சேர்ந்தாலும் தூக்க முடியாது. முஃமின்கள்டையும் அந்த தோற்றத்தில் தான் வருவார்கள். வந்து கேட்க போறாங்க, மன் ரப்புக, உன்னுடைய ரப்பு யார்? யார் உலகத்தில் அல்லாஹ் அல்லாண்டு வாழ்ந்தானோ அவன் பதில் சொல்வான் அல்லாஹ். வமா தீனுக,
உன்னுடைய மார்க்கம் என்ன? யார் இஸ்லாத்துக்காக வாழ்ந்தானோ அவன் சொல்லுவான் இஸ்லாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை காட்டி கேட்பார்கள், இவர் யார்? இவர்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றியவன் சொல்லுவான். கேட்பார்கள் அவர்கள், உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? சொல்லுவான், நான் உலகத்தில் குர்ஆனை ஓதினேன், படித்தேன், அதன்படி அமல் செய்தேன். அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான், அவனுடைய கபரை கண்ணுக்கு எட்டும் தூரம் விசாலமாக்குங்கள். நான் கேட்கிறேன், எனக்கும் உங்களுக்கும் இந்த நிலைமை நடக்குமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், மாற்றமாக வரும். தயாரியுங்கள் சகோதரர்களே. இதைத்தான் பயந்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்தில் இஸ்லாத்தை அதிகமாக வளர்த்தவர். ஒரு நாள் சுபஹு தொழுகையுடைய நேரம், தக்பீரை கட்டி தொழுவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மஜூசி, நெருப்பு வணங்கி, அவனுடைய பெயர் அபு லுலுவா, அவன் வந்து என்ன செய்தான்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு இரண்டாவது ரக்காத் தொழுவிக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஹஞ்சர் என்ற பயங்கரமான கத்தி, அந்த கத்தியை நஞ்சில் போட்டு ஊற வைத்துக் கொண்டு எத்தனையோ நாள் வைத்திருந்தான். அந்த கத்தியை கொண்டு வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வயிற்றில் குத்தினான். குத்தினத்தோட குடல் அறுபட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே மயங்கி கீழே விழுந்து விட்டார்கள். ரத்தம் ஆறாக ஓடுகிறது. சஹாபாக்கள் அவனை பிடித்தார்கள். அவன் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோடு சேர்த்து 6 சஹாபாக்களை குத்தி கொலை செய்து விட்டார். கடைசியாக ஒரு துணியை போட்டு அவனை பிடித்தார்கள். அவன் தன்னைத்தானே குத்தி கொண்டு செத்து விட்டான். மருத்துவர்கள் வந்தார்கள். அமீருல் மூமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதில் இருந்து வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். நீண்ட நேரத்துக்கு பின்னால் மயக்கம் தெளிந்தது. மயக்கம் தெளிந்ததோட உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட முதலாவது கேள்வி என்ன தெரியுமா? அஸல்லைது, நான் தொழுது முடித்தேனா? சக்கராத்துல சிந்தனை, தொழுகட சிந்தனை. நான் தொழுது கொண்டிருந்தேனே, எனக்கு என்னமோ நடந்தது, நான் தொழுது முடித்தேனா? சஹாபாக்கள் சொன்னார்கள், பக்கியத் அலைக ரகா, இல்லை, நீங்கள் 2 ரக்காத் தொழுவித்துக் கொண்டிருந்தீர்கள், 1 ரக்காத் தான் தொழுதீர்கள், அடுத்த ரக்காத் தொழவில்லை. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத் வருத்தம், உட்கார்ந்து தொழலாம், ஆனால் எழும்பி நின்று தக்பீர் கட்டினார்கள். எழும்பி நின்று அப்படியே மயங்கி கீழே விழுந்தார்கள். மறுபடியும் எழும்பி தக்பீர் கட்டினார். மயங்கி கீழே விழுந்தார். மறுபடியும் எழும்பினார். 3வது முறையும் மயங்கினார். 4வது தரம் வருத்தத்தோடு ரத்தம் கொட்ட கொட்ட நின்று தொழுது முடித்துவிட்டு சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஆனனி அலா ஸலாத்தி, ஏண்ட தொழுகையை தொழுது முடிப்பதற்கு எனக்கு உதவி செய்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். கொஞ்சம் சிந்தியுங்கள் சகோதரர்களே. கொஞ்சம் கால் வலிண்டாலே புட்டுவதை தேர்றான். சக்கராத்துல அல்லாஹ் அனுமதி கொடுத்தும் உட்கார்ந்து தொழாமல் நின்று தொழுது முடித்துவிட்டு கடைசியாக சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், சஹாபாக்களே, சஹாபாக்களே, என்னை தூக்கி நீங்கள் மணலில் வையுங்கள். மணல்லையா? உங்களையா? உங்களை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லலையா, இப்படி சொல்லலையா? இல்ல இல்ல இல்ல, நான் செய்த பாவத்துக்கு லவ் அன்னலி தலா அல் அர்தி தஹபன் லஃப்ததைது பிஹி மின் அதாபில்லாஹ், இந்த முழு உலகமும் தங்கமாக மாத்தி என்னுடைய கையில் தரப்பட்டாலும், அதை நான் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்தாலும், நான் செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ்விடம் தப்புவேனோ தெரியாது. யாரு? நபிமார்களுக்கு பின்னால் உலகத்தில் 2வது அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நாங்கள் எல்லாம் என்ன வாழ்க்கை வாழ்றோம் சகோதரர்களே?
ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆயத்தை ஓதினார்கள். ஹாக்கிமில் வருகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ மூமின்களே, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தை கேட்ட ஒரு அன்சாரி சஹாபி என்ன செய்தார்? நரகத்துடைய பயத்தால் அப்படியே வீட்டுல போய் உட்கார்ந்துட்டார். அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, அந்த நரகத்துடைய எரிகொள்ளி விறகுகள் என்ன தெரியுமா? மனிதர்களும் கற்களும். இவருக்கு பயம் வந்துட்டு அல்லாஹ் எந்த மனுஷனை போட்டு நரகத்தை பத்த வைப்பானோ அந்த விறகுல நானும் இருப்பேனோ தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடுறாங்க, எங்க அவரை காணல. சொன்னாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், நரகத்துடைய பயத்தால் அவர் வீட்டுக்குள் போய் ஒளிந்து உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சந்திக்க தேடி போனார்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் கதவை திறந்ததோடு அவர் நபி அலைஹிஸ்ஸலாத்தை கட்டி பிடித்து அழுது சத்தம் போட்டு மயங்கி கீழே விழுந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் பார்த்துட்டு சொன்னாங்க, இன்னல் ஃபரக ஃபலத கபிதஹு, நரகத்துடைய பயத்தால் இவர் ஹார்ட் வெடிச்சு மௌத்தாகிட்டார். நரகத்துடைய பயத்தால இதயம் வெடித்து மௌத்தாகிவிட்டார். சகோதரர்களே, நாங்கள் பயப்படணும், அல்லாஹ்க்கு பொருத்தமாக வாழணும். வாலிபர்களே, அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதுதான் நம்முடைய நோக்கம். அல்லாஹ் ஒரு சிறப்பான ஒரு எல்லா வசதி வாய்ப்புகள் உள்ள எல்லா வளங்களும் உள்ள அல்லாஹ் இந்த ஊரில் உங்களை வாழ வைத்திருக்கிறார். கொஞ்சம் சிந்தியுங்கள், நீங்கள் கொஞ்சம் சிந்தியுங்கள். வெறுமனே ஒரு மண்ணை வைத்து என்ன செய்யலாம்? மண்ணை வச்சு என்ன செய்யலாம்? அந்த மண் என்ற ஒரு வளத்தை உங்கள் ஊரில் உண்டாக்கி அதன் மூலமாக உங்களோட ஊர்ல எத்தனையோ பேருக்கு அல்லாஹ் தொழில் கொடுத்திருக்கிறான். மண்ணை வைத்து, கடலை வைத்து தொழில் கொடுத்திருக்கிறான். எல்லா வளத்தையும் கொடுத்திருக்கிறான். ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நல்லவர்களே, புத்திஜீவிகளே, நீங்கள் எதுவரைக்கும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவீர்களோ அதுவரைக்கும் அல்லாஹ் உங்களை திருப்திப்படுத்துவார். எதுவரை உங்களுடைய செயல்கள் அல்லாஹ்வை கோபப்படுத்துமோ, அல்லாஹ் எதை வேண்டாம் என்று சொன்னானோ அதை விட்டு விடுங்கள் அல்லாஹ்வுக்காக. கியாமத்துக்கு ரெடியாகுங்கள், மௌத்துக்கு ரெடியாகுங்கள், அல்லாஹ்வை சந்திக்க ரெடியாகுங்கள், தொழுகையை பேணுங்கள், அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக செய்யுங்கள், ஊர் ஒத்துமையாக இருங்கள். ஆக முக்கியம், உங்களோட ஊருக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கணுமா, உங்களோட ஊரை ஒத்துமையாக வைங்க. உங்களோட ஊர்ல உள்ள மதரசாக்களை, உங்களோட ஊர்ல உள்ள மஸ்ஜிதுகளை ஹயாத்தாக்குங்க. குறிப்பாக திருமணம் முடிக்க இருக்கும் வாலிபர்களுக்கு நான் சொல்கிறேன், தயவு செய்து மாமனாரிடம் பிச்சை எடுத்து திருமணம் முடிக்கும் எண்ணத்தை விட்டு விடுங்கள். இது கசக்குதோ இனிக்குதோ எனக்கு தெரியாது, ஆனா சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஆண் மகன்களாக திருமணம் செய்யுங்கள். தயவு செய்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக திருமணம் செய்யுங்கள். திருமணங்களை முறையாக செய்யுங்க. உங்களுடைய வியாபாரங்களை முறையாக செய்யுங்க. ஹலால் ஹராம் பேணுங்க. வட்டியை விட்டும் தூரமாகுங்க. போன்ல என்னென்ன கெட்ட விஷயங்கள் இருக்குதோ அதை விட்டு ஒதுங்குங்க. நல்லவர்களோட உலமாக்களோட உங்களோட தொடர்புகளை வையுங்க. உங்களோட ஊருக்கு வந்தது ரொம்பவே ஒரு சந்தோஷம், ரொம்பவே அருமையான அற்புதமான நல்ல ஆதரிப்புள்ள நல்ல தன்மையுள்ள சொல்வதை எடுத்து நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான மக்கள். நாங்கள் இன்னும் கேள்விப்பட வேண்டும், மௌத்துக்கு பின்னாலும் கேள்விப்பட வேண்டும். புல் மூட்டையில உள்ள எல்லாரும் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. அதுதான் வெற்றி சகோதரர்கள். எது வெற்றி? இந்த ஊர்ல உள்ள எல்லாருக்கும் 100 ஏக்கர் காணி இருக்குது. இந்த ஊர்ல இலங்கையிலே அப்படி ஒரு ஊர் இல்லை. இது வெற்றியா? நீ 100 ஏக்கர் இல்ல 1000 ஏக்கர் உனக்கிட்ட இருந்தாலும் கபருக்கு ஒரு அடி நிலத்தை கூட கொண்டு போகல. எல்லாத்தையும் போட்டுட்டு தான் போகும். நகத்துல உள்ள ஊத்தையும் கலட்டி எடுப்பார். வெற்றி என்ன தெரியுமா? இந்த பயான் நடக்கும் பொழுது இந்த ஊரில் யாரெல்லாம் இருந்தார்களோ அந்த எல்லா முஸ்லிம்களும் சொர்க்கவாதி. இதைவிட சந்தோஷம் வேற ஏதாவது நமக்கு இருக்கிறதா சகோதரர்?
வேற சந்தோஷம் இல்லை. அதுக்கு தான் எல்லா முயற்சியும். சொன்னதை போல முழு முயற்சி. இந்த பயான்கள் இன்றைய நாள் முழுக்க இதற்கு பின்னால் என்னவென்னவெல்லாம் நடக்குமோ இன்ஷா அல்லாஹ் உங்களை சொர்க்கவாதியாக மாற்றும் முயற்சி. வேற முயற்சி ஒன்று இல்லை. நான் சொன்னதை போல இது தொழிலும் அல்ல, இது ஜொப்பும் அல்ல, இது அல்லாஹ்வோடு மக்களை இணைக்கும் பணி. இணையுங்கள் பள்ளிவாசலோடு. ஊரை எப்படி முன்னேற்றலாம்? யாரெல்லாம் இந்த ஊரில் தொழுகை இல்லாமல் இருக்கிறார்களோ நிர்வாகங்கள் உலமாக்களை அழைத்துக் கொண்டு, புத்திஜீவிகளை அழைத்துக் கொண்டு வீடு வீடாக ஏறி இறங்கி கால கைய பிடிச்சாவது பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுங்க. முயற்சி செய்யுங்க, முடிவெடுங்க, முன்னேறுங்க. அல்லாஹ் வழியை துறப்பான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் மௌத்து வரைக்கும் அவனுடைய மார்க்கத்துக்காக கபூல் செய்வானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த ஊரை கபூல் செய்வாயாக. இந்த ஊர் மக்களை கபூல் செய்வாயாக. இந்த ஊர்ல உள்ள உலமாக்களை கபூல் செய்வாயாக. இந்த ஊர்ல உள்ள நிர்வாகங்களை கபூல் செய்வாயாக. ஆண்களை கபூல் செய்வாயாக. பெண்களை கபூல் செய்வாயாக. இந்த சஃபையில் இருக்கும் அனைவரையும் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் உனக்கு பொருத்தமான நல்லடியார்களாக எங்களை கபூல் செய்வாயாக. இந்த நிகழ்ச்சியை யாரெல்லாம் சிரமப்பட்டு ஏற்பாடு செய்தார்கள் அவர்களையும் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த ஊரை 100% தொழுகையாளிகள் உள்ள ஊராக நீ கபூல் செய்வாயாக. இந்த ஊரை 100% உனக்கு வழிபட்டு நடக்கும் ஊராக கபூல் செய்வாயாக. வட்டி இல்லாத ஊராக மாற்றுவாயாக. பெரும் பாவங்கள் இல்லாத ஊராக மாற்றுவாயாக. ஈமான்தாரிகள் நிறைந்த ஊராக மாற்றுவாயாக. சொர்க்கவாதிகள் நடமாடும் ஊராக மாற்றுவாயாக. யா அல்லாஹ் இரக்கமுள்ளவனே, சங்கையாளனே, இந்த ஊர் மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பாயாக. ஹாஜத்துகளை நிறைவேற்றி கொடுப்பாயாக. கடனை விட்டும் பாதுகாப்பாயாக. கஷ்டத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. நஷ்டத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. எல்லா விதமான ஷைத்தான்கள், கண்ணூறுகள், தீங்குகள் எல்லாத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. இம்மை மறுமையின் வெற்றியை கொடுப்பாயாக. இம்மை மறுமையில சந்தோஷமாக வாழ வைப்பாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பின்பற்றும் ஊராக இந்த ஊரை மாற்றுவாயாக. இந்த நாட்டிலே ஒரு முன்மாதிரியான ஒரு முஸ்லிம் ஊராக இந்த ஊரை நீ மாற்றுவாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, இரக்கமுள்ளவனே, சங்கையாளனே, ஏகனே, இணைதுணையற்றவனே, உனக்கு பொருத்தமான உன்னுடைய பரக்கத்துகள் இறங்கக்கூடிய ஊராக இந்த ஊரை நீ மாற்றுவாயாக. யா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை கபூல் செய்வாயாக. நம்முடைய அமல்களை கபூல் செய்வாயாக. இந்த நிகழ்ச்சிகளை கபூல் செய்வாயாக. இந்த பயான்களை கபூல் செய்வாயாக. கேட்டதை அமல் செய்யும் பாக்கியத்தை எனக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் நீ நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, இரக்கம் உள்ளவனே, எவ்வளோ காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் ஒரு கடைசி நாள் இருக்கிறது. யா அல்லாஹ் அந்த கடைசி நாளை மதீனா முனவ்வராவிலே, மஸ்ஜிது நபவியிலே, ரவுதா ஷரீஃபிலே, சுஜூதுடைய நிலைமையிலே சொர்க்கத்தை கண்ணால கண்டவர்களாக, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக எங்களை மௌத்தாக்கிடு யா அல்லாஹ். எங்கட துஆக்களை கபூல் செஞ்சிடு யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.